டேய் பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டீல? அவ்வளவு சும்மா சென்னைக்கு எதுக்கு டிக்கெட் கேட்ட? அப்படின்னா அர்ஜென்ட் பொண்ணுக்கு கல்யாணம்டா. உனக்கு மாமாவே இல்லையே. அப்படின்னா சித்தப்பா பையனை வச்சுக்க. உனக்கு சித்தப்பா கூட இல்லையே. டேய் டேய் என்னை யாராவது தேடிக்கிட்டு வந்து எங்க போயிருக்கான்னு கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிரு. அடிச்சு கூட கேட்பாங்கடா. சொல்லிடாத. டேய் ஏதோ சொல்ல வேணாம்னு சொல்ற. அதையும் சொல்லிடாதடா. டேய் சொல்லிட்டு போடா. Yes. Can I sit here? உங்க ஊரு உங்க பஸ். தாராளமா உட்காருங்க. Please sit down. Okay, thank you. India? Yes. தமிழ்நாடு. Nice. Do you want one? Thank you, thank you. You want that? யாருமே காணா. பேக் ஐயோ பேக்லாம் ஓப்பன்ல இருக்கு. 10 லட்சம் 10 லட்சம். ஐயோ 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 என் படம். கண்டக்டர் டிரைவர் நல்ல கறி. கொள்ளக்காரிட்டேந்து லவுட்னத வெள்ளக்காரி அபேஸ் பண்ணிட்டாளா? ஏன் ரசிக்கும் சீமானே வா ஜொலிக்கும் உடையில் நின்று கழிக்கும் நடனம் புரிவோ. ஏன் ரசிக்கும் சீமானே வா. ஏன் ரசிக்கும் சீமானே வா. வா வேணாமா? சைடு தின்னு வச்சு போய் வேர்க்கல வாங்கிட்டு வா. வேர்க்கடலை பித்தம் எனக்கு பிடிக்காது. அப்பனா போய் ஒரு கோட் வாங்கிட்டு வா. இது லாஜிக். எனக்கு பிடிக்கும். வெரி குட். நான் ஒரு கட்டிங் போட்டு உனக்கு ஒரு குவார்டர் வாங்கிட்டு வரேன். ஓகே கோ கோ. இங்க 2 படிக்கட்டு இருந்துச்சு. எவனோ லவுட்டிட்டான். லவுட்டிட்டான் லவுட்டிட்டான் லவுட்டிட்டான்.
வந்தியா? சரக்கு இல்ல. என்ன நீ இப்படி பண்ற? சரக்கு இல்லங்கிற எனக்கு பத்தல. பத்தில இன்னும் போ. என்ன நடந்து போச்சுன்னு நீ ஓவரா ஃபீல் பண்ற. என்ன அழைச்சிட்டு நீ ரொமான்ஸ் பண்ற. என்னோட விரலத்தை உனக்கு தெரியாது. நீ நல்லா ரோஜா ராணி. இப்படி வயசானவ வீட்ல கிடக்குறாள, முட்டி வலிக்கு மருந்து மாத்திரை ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுதா? டேய், உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். காதுல விழும், அது மாதிரி இல்ல பயப்படி போ. எங்க எங்க இங்கதானே வச்சா? உலகானந்தா மெதுவாக கதவை திறந்து எட்டி பார்த்தார். சஞ்சிதா பாத்ரூமில் குளித்துக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. சாமியார் பூனை போல் நடந்து வந்து கட்டிலில் தூங்குவதை போல் படுத்துக் கொண்டார். சஞ்சிதா சஞ்சிதா கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. சஞ்சிதா வெளியே வந்தாள். உடம்பில் பச்சை நிறத்தில் துண்டு மட்டுமே கட்டியிருந்தார். சாமியார் ஓரக்கண்ணால் அவளை பார்த்தார். பொன்னிற மேனி, வாழைத்தண்டு போன்ற கால்கள், பார்ப்பவர்களை சுண்டி இழுக்கும் சிரிப்பு. சஞ்சிதா சஞ்சிதா மெதுவாக நடந்து வந்து உலகானந்தா அருகே அமர்ந்தாள். சீக்கிரம் வெளியில வாடா. சின்னதுக்கு கக்கூசு போகணுமா? ஏய் பேய் கிழவி, ஏண்டி பாடாப்படுத்துற? இரு வரேன். சஞ்சிதா சஞ்சிதா உலகானந்தா அருகே நெருங்கி உட்கார்ந்தாள். உலகானந்தா சஞ்சிதாவை பூஜைக்கு தயாரா என கேட்டா. சஞ்சிதா 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 மெதுவாக உலகானந்தாவின் இடுப்பை தொட முயலும் போது சஞ்சிதா சஞ்சிதா தன் கைகளால் சாமியாரின் இடுப்பில் கை வைக்க உலகானந்தா உலகத்தை மறந்து சொர்க்கலோகத்துக்கு போக தயாரானா. சஞ்சிதா சஞ்சிதா அவரை மெல்ல அணைத்து அவர்களை மெதுவாக சாய்ந்தார். சஞ்சிதா சஞ்சிதா மெதுவாக உடலை வளைத்து அவன் உள்ள போயிட்டாப்பா. ஐயோ ரோஜா ராணி. டேய் முதலாளி இங்கே வா. ம் இந்தா இந்த அட்ரஸில் கொண்டு போய் ம் இந்த மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டு வா. சரி மசம் மசம் நிற்காம ஆ. சீக்கிரம் வரணும், புரிஞ்சுதா? சரி. இந்தா ஏன்டா நிக்கிற? படிக்கிற அட்ரஸ டேய் மருந்து எடுத்துட்டு வந்தியா? மருந்து எடுத்துட்டு வந்தியாடா? அடுத்த தெருவுல இருக்கிற கடையில இருந்து இங்க வரதுக்கு இவ்வளவு நேரமா? நான் அவசரமா ஊருக்கு போறதுனால மவனை நீ தப்பிச்சிட்ட. இல்லனா உன் தோலை உரிச்சு இதே மருந்து தடவி விட்டுருப்பேன். எடே
ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் உலகம் எந்தன் கைகளிலே ஊருளும் பணமோ பைகளிலே சோதித்து பார்த்தால் நானே ராஜா உல்லாசம் உற்சாகம் ஆனந்தம் அண்ணே நான் ஒன்னு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களா சொல்றா வந்து சின்ன சின்னதா அடிச்சுக்கிட்டு இருக்கமே பெருசா அடிச்சு செட்டில் ஆனா என்ன டேய் நம்ம சின்ன சின்னதா திருடுறதுனாலதான் இன்னமும் வெளியில சுத்திக்கிட்டு இருக்கோம் ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க கோல்டு டக் நாட் கட் சத்தியமா புரியல லண்டன் போனவனுக்கு நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணுமா இங்க பாரு தங்க முட்டைற வார்த்தை ஒரே நல்ல பிரியாணி வச்சிடாத கோச்சுக்காதீங்கண்ணே சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் பாப்பலாம் என்ன அந்த வீடு பூட்டி இருக்குண்ணே வேணாம்டா இப்ப எல்லாம் நிறைய பேர் கடங்காரனுக்கு பயந்து வெளியில பூட்ட புட்டு உள்ளே உட்காந்துக்கிறாங்க தெரியாம போனோம் மாட்டிக்கிருவோம் அரி அரி அண்ணே அரி பயப்படாதண்ணே வாணே ஆனதாச்சு 5 நிமிஷம் மஸ்கிட்டோ பேட் காஸ்ட்லி ஐட்டம் இது அந்த ஆள்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா எடுக்க விட மாட்டான் எடுக்க வேணாம் பாப்பிளைய தெரியாம 1 2 5 லட்சம் ரூபா சிங்கனமணி சிரிச்சு புட்டான் நெஞ்சில ஆணி என்னடா எதிர்பார்ட்ட காணா தூக்கம் வருதுண்ணே அதான் நான் சொன்னேன்ல ஒரு நாள் ஒரு வீடு போதும்னே நீ தான் ஒரு நாள் நைட்ல டபுள் டூட்டி பார்க்கணும்னே போ ரெஸ்ட் எடுத்தா சரியா போ சரிண்ணே பாய் சிங்கனமணி சிரிச்சு புட்டான் நெஞ்சில ஆணி என்ன பண்ணலாம் என்ன பண்றது ஐயோ அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சா ஐயோ டேய் வாடா இங்க வாடா டேய் வாடா இங்க வாடா இங்க வா பக்கத்துல வா வாடா இப்ப டைம் என்ன மத்தியானம் 1 மணி கடைக்கு வர டைம் ஆடாது கடைக்கு வர டைமா சம்பளத்துல 1000 ரூபாய் கட்டு போடா என்னடா முறைக்கிற டேய் ஏன் முறைக்கிற அடிக்கணுமா வா வாடா வந்து அட்றா வாடா வா வாடான்றல்ல வந்து எடுத்துட்டு போடா ஐயால முதலாளி உனக்கு என்ன என் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் முதலாளி ஓ அவன் வந்தது நீ கிளம்பிட்டியா
டேய் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ கூட்டு களவாணித்தனம் பண்றீங்கடோ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல முதலாளி. என் 2வது பயலுக்கு வயிறு வலின்னு சொன்னா டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சிட்டு வீட்டுல விட்டு வந்துடுறேன் முதலாளி. போயிட்டு சீக்கிரம் வா. பசங்களை கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்புமா. எங்கடா? நம்ம கிராமத்துக்குமா. ஏன்டா உனக்கு பைத்தியம் எங்கேயும் புடிச்சு போச்சா? நீ இப்ப கிளம்பல உன்னை கழுத்தை நெரிச்ச கொன்னே விடுவேன். அப்பா நாங்களும் அப்பா. ஆமாடா நீங்களும் தாண்டா. சீக்கிரம் கிளம்பு. டேய் பெரியவனே, உன் அப்பா என்ன கழுத்தை நெரிச்சு கொன்னாலும் கொண்டு போடுவான். மறக்காம அந்த மாத்திரை எடுத்து வச்சுக்கோப்பா. பாட்டி நான் மாத்திரை எல்லாம் பையில வச்சுட்டுமா? மொத்தமா கொண்டு வரேன், உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. ஓரா ஓரா ஓரா. வீட்டை பத்திரமா பாத்துக்கடா. நீ ஏறு ஏறு ஏறு. இதான் மறந்துட்டா நான் கொண்டு வரேன். நீ வண்டி எடுப்பா வண்டி எடுப்பா. அழுகாம போமா. நான் வந்துடுறேன். புள்ளைய நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீ பாத்து பத்திரமா வந்து சேருடா. பைத்தியக்கார பிள்ளைலாம் பண்றானே, நான் இந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? அந்த கிரிப்பைய உடனே வரேன்ட்டு போனானே, இது வரைக்கும் வந்தானா பத்தியா? ஆஸ்பத்திரிக்கு போறேன்னார்ல முதலாளி. அது பொய்யிடா. அவன் வரட்டு நாளைக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறேன் அவனை. நீ காலையில சீக்கிரம் வந்துரு. சரி முதலாளி. நீ உள்ள போய் உட்காரு, நான் தான் வந்துறேன். சரி சீக்கிரம். சார் டைம் ஆயிடுச்சு, வண்டி கிளம்ப போகுது, சீக்கிரம் வாங்க சார். வந்துறேன் வந்துறேன். ஹலோ முதலாளி, நான் தான் ஹரி பேசுறேன். என்ன ஹரி, இந்த நேரத்துல எதுக்குடா போன் பண்ற? முதலாளி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சீக்கிரம் சொல்றா. முதலாளி, நம்ம கடையில இத்தனை நாள் மருந்து மாத்திரை எல்லாம் காணாம போயிருக்குல்ல, கணக்குல கூட குறைஞ்சிருக்கும்ல முதலாளி. ஆமாடா, எனக்கு அந்த குழப்பம் ரொம்ப நாளா இருக்குடா. ஆமா, அது எதுக்குடா அந்த நடுராத்திரில போன் பண்ணி சொல்ற? வேற ஒண்ணும் இல்ல முதலாளி, இத்தனை நாளா நானும் கிரியும் தான் நம்ம கடையில மருந்து மாத்திரை எல்லாம் திருடணும். ஆடா அயோக்கிய திருட்டு களவாணி பசங்களா. டே ஹரி, யோ வாய முடியா, நான்லாம் உன்னை திட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன், ஒரு வாரத்துக்கு உன்னால தூங்க முடியாது. இங்க வேற அது மட்டும் இல்ல, நீ குடும்பத்தோட பழனி போயிருந்தில்ல, அப்ப உங்க வீட்லயே நாங்க 2 பேரும் ஆட்டையை போட்டோம் தெரியும்ல. அது மட்டும் இல்ல, நீ சரக்கு அடிச்சுட்டு மிச்சம் வச்சிருந்திய பாட்டிலு, அதுல நான் சுச்சா போய் வச்சிருந்தேன். வந்தோன்னா குடிச்சியா? டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? டே ஹரி, நீ வாடா, நீ நாளை கடைக்கு வாடா, உன்னை உண்டு இல்லைன்னு பண்றடா. வாடா நீ. யோ, நாளை காலைல கடைக்கு வர்றதுக்கு நான் என்ன உன்ன மாதிரி கேன போய் நினைச்சியா? யோ, நான் இங்க இருந்து ரொம்ப தூரம் கிளம்பிட்டேன். யார் நினைச்சாலும் என்னை பிடிக்கவே முடியாது. நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கடா. கேன கூ கூ கூ. The number you are calling is either switched off or not reachable at the moment. Please. நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அல்லது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து மீண்டும் முயற்சிக்க.
தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்சமயம் பிஸியாக இருக்கிறார். முதலாளி, நான் இப்பதான் டாக்டர் வீட்டுக்கு வந்தேன். டாக்டர் இப்பதான் வந்தாரு. டே கிரி கேன கூவே முதலாளி, இந்த நடு ராத்திரில எந்த டாக்டரா இருப்பான்? பொய் சொல்றதுக்கு முன்னால கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? முதலாளி, இத்தனை வருஷமா என் கடையில வேலை செஞ்சுட்டு நான் கொடுக்கிற சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு மருந்து மாத்திரை ஆட்டை போட்டிருக்கீங்களா? முதலாளி, லட்சக்கணக்காவா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. டேய், உன் கூட்டு கலவானே ஹரி ஒரே போன்ல எல்லா உண்மையும் சொல்லிட்டான்டா. நீ எந்த ஏரியாவில இருந்தாலும் சரி, உன்னை புடிச்சு உன் சூத்தாம்பட்டையில 2 போடல, என் பேர் அழகப்ப இல்லடா. ஆக்கங்கட்ட கூவ, ஏ கூறட்ட கூவ, ஏ முட்டா கூவ. என்னடா பண்ணுவ நீ? என்னடா பண்ணுவ? லட்சம் இல்லடா கோடி. நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, என் சம்பளத்தில் கட் பண்ணிக்க. இல்ல கேடு கட்ட கேன கூ 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 கூ. வண்டி 10 நிமிஷம் நிக்கும். டீ காபி சாப்பிடுறவங்க, டிஃபன் சாப்பிடுறவங்க, பாத்ரூம் போறவங்க எல்லாம் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. வணக்கம் மேடம். உட்காருங்க. நீங்க பிரபா மெடிக்கல்ஸ் ஓனர் மிஸ்டர் அழகப்பன் தானே? ஆமா மேடம். சார் சொன்னாரு உங்க கடையில வேலை செஞ்ச 2 பேரும் ஒரே நாள்ல எஸ்கேப் ஆயிட்டாங்கல்ல? ஆமா மேடம். இதான் மேடம் அவங்களோட போட்டோ. பார்க்கும் போதே கலவாணி பசங்கன்னு தெரியுது. நீங்க எப்படி இவங்களை வேலைக்கு சேர்த்தீங்க? அது வந்து அவங்க சம்பளம் இது. சரி சரி, என்ன காணாம போச்சு? நான் நல்லா செக் பண்ணிட்டேன் மேடம், எதுவுமே காணாம போகல. ஆனா கடந்த 2 வருஷமா எனக்கே தெரியாம என் கடையில மருந்து மாத்திரையில ஆட்டை போட்டுருக்காங்க மேடம். அப்படியா? ரொம்ப வித்தியாசமா இருக்கே. வேற ஏதாவது? நான் குடும்பத்தோட பழனிக்கு போயிருந்தேன் மேடம். அப்ப பார்த்து என் வீட்லயே ஆட்டை போட்டாங்க மேடம். அது எப்படி? முதல்ல எதுவுமே காணாம போகலன்னு சொன்னீங்க, இப்போ அவங்க தான் திருடினாங்கன்னு சொல்றீங்க? என் வீட்டுல திருடினது அவங்க தானே அவங்களே போன் பண்ணி சொன்னாங்க மேடம். ஆனா நான் நல்லா தேடி பார்த்தேன், எதுவுமே காணாம போகல மேடம். ஆனா பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஏன் மேடம், என் மேல இருந்து ஏதாவது பேட் ஸ்மெல் வருதா மேடம்? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் கேக்குறீங்க? குடிக்கிற பிராண்டி பாட்டிலையும் குளிக்கிற டெட்டால் பாட்டிலையும் குச்சா போய் வச்சிட்டாங்க மேடம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது மேடம். ஒரு நாளைக்கு 10 தடவை குளிக்கிறேன், 15 தடவை வாமிட் எடுக்கிறேன் மேடம். இருந்தாலும் அந்த மூத்திர வாடை என்ன சுத்தி சுத்தி வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் மேடம். இதை எப்படி நான் கம்ப்ளைண்டா எடுத்துக்கிறது? ஒரு கலப்பட கேஸா கூட எழுதிக்கிறீங்க மேடம். சார் சொல்லிட்டாரு, நான் பாத்துக்கிறேன், நீங்க போலாம். சரி, அவங்கள விட்டுறாதீங்க மேடம், எப்படியாவது பிடிச்சிருங்க. இவனுங்க எங்க போவானுங்க? குட்டிங்களோட ஏதாவது லாட்ஜில் இருப்பாங்க. பிடிச்ச உடனே கூப்பிடுறேன், போலாம். தேங்க்ஸ் மேடம்.